சாமானியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க போறோம்னா தேசிகன் அவர்களை சந்திக்க போறோம். அவர் ரொம்ப நீண்ட காலமா அரசியலை கூர் நோக்கி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழக அரசியல், இந்திய அரசியல் எல்லாத்தையும் கூர் நோக்கி பார்த்து வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை தான் நம்ம பேட்டி எடுக்க போறோம். வாங்க அவர் பேட்டி எடுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். வணக்கம் சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? பிரமாதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். கரெக்ட். தொடர்ந்து அப்புறம் பேசுவோம். வரும் வாரங்கள் திரும்பியும் நிறைய பேசுவோம். நிறைய அரசியல இப்ப 2024 தேர்தல் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம உங்களுக்கு பேட்டி எடுக்க போறேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மோடி அவர்கள் காஷ்மீர் போயிருந்தாரு. அதை பத்தி முதல்ல பேசிடுவோம். அதை தொடர்ந்து நம்ம அரசியலை பேச ஆரம்பிப்போம். நீங்க என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? 2024 ஒரு பிரதமர் காஷ்மீர் போயிருக்காரு. நீங்க அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆர்டிகிள் 370 அப்ரகேஷனுக்கு அப்புறம் ஆர்டிகிள் 370 பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆர்டிகிள் 370 அப்ரகேஷனுக்கு அப்புறம் பிரதமர் தான் முதல் முறையா காஷ்மீர் வேலைக்கு போறாரு. ஸ்ரீநகர்லயே அந்த பொதுக்கூட்டம் நடந்தது. அதற்கு வந்த ரிசப்ஷன் அசாத்தியமான ரிசப்ஷன். அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் காஷ்மீர்ல போய் இந்த அளவுக்கு ஒரு நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்டோடய அவர் பேசும்பொழுது அதே நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்டோட அங்க இருக்கிற மக்களும் பேசுகிறார்கள். அங்க இருக்கிற இளைஞர்கள் பல பேர் அவர்கள் எப்படி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்கிறதை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜிங் சைனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா காஷ்மீர் 370 அப்ரகேஷனுக்கு முன்னாடி காஷ்மீர்னு போனோம்னா ஸ்டோன் பெல்டிங் நடக்கும், இல்லைனாக்கா ஏதாவது ஆட்டோ பத்தி தெரியும், இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோமே தவிர ஒரு பிரைம் மினிஸ்டரோட நிகழ்ச்சி, ரெண்டாவது எந்த பிரைம் மினிஸ்டருமே டைரக்டா போய் அங்க ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் நடத்தி நான் பார்த்தது கிடையாது. சாதாரணமா அங்க இருக்கிற லோக்கல் கட்சிகள் 2 கட்சிகள், நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருக்கு, பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, மெஹபூபா முஃப்தியினுடைய பார்ட்டியும் உமர் அப்துல்லாவுடைய பார்ட்டியும், அவர்கள் தான் அங்கு கோலோச்சி கொண்டிருப்பார்கள். பாக்கி எந்த தேசிய கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சியோட சார்ந்துதான் அங்கு இருப்பார்கள். தவிர தன்னந்தனியாக இப்படி ஒரு போய் அங்க பிரதமர் செய்தது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இது வெரி என்கரேஜிங் சைன். இட் இஸ் அ வார்னிங் சைன் ஃபார் ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஆர்டிகிள் 370 கொண்டு வரும் பொழுது எல்லாரும் சொன்னது என்னன்னா ரத்த ஆறு ஓடும், there will be a blood bath, there will be a blood shedding everywhere அப்படிங்கறத தான் அந்த ஆர்டிகிள் 370 கொண்டு வரும்போது சொன்னாங்க. ஆனா ஒரு புல்லட் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறக்காம ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாக அதை நடத்தி காட்டினார்கள். சோ அதனால இப்போ எலெக்ஷன் டைம்ல அது நடக்கிறதுங்கிறதுனால வேலியில அப்படியே பிஜேபி எல்லா சீட்டும் ஜெயிக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்க இருக்கிற டெமோகிராஃபி வேற. டெஃபினட்டாவே ஜம்மு அண்ட் லடாக் as usual பிஜேபி will win. வேலியில they will perform better, பட் வேலியில ரிசல்ட்ஸ் ஃபேவரபிளா பிஜேபிக்கு இருக்குங்கிறத இப்ப நான் சொல்ல மாட்டேன். பட் வாட் எவர் we saw, it was a very very encouraging sign. And another news, I don't know எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நேஷனல் கான்ஃபரன்ஸும் பிடிபியும் இந்திய அலையன்ஸ்ல ஒன்னா இருக்கிறதா, டாட்ஸ் அலையன்ஸ்ல ஒன்னா இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ தனித்தனியா they are going to fight separate. So splitting of negative votes பிஜேபிக்கு வேலியிலேயே கூட சில சீட்ஸ் வந்தால் வரலாம். பட் I am not so optimistic about it. அதான் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய அந்த நிகழ்ச்சி இஸ் a grand success. ஏன்னா யாரும் யாரையும் போய் கூப்பிடலாம் இல்லை அந்த மீட்டிங்க்கு வாழ்ந்து, மக்கள் அவங்களா தான் வந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் காஷ்மீர்ல அப்படி ஒரு நேஷனல் ஈவெண்ட்டுக்கு ஒன்று திரண்டு வருவது என்பது, இதை நம்ம ரிபப்ளிக் டேலேயே பார்ப்போம். நேஷனல் பிளாக் அண்ட் ஹாய்ஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பிராண பிரதிஷ்டையின் பொழுது அங்க இருக்கிற காஷ்மீரி ஹிந்துஸ் எப்படி அந்த ராமருடைய பிராண பிரதிஷ்டை ஜனவரி 22 நடந்தப்போ அங்க இருந்த காஷ்மீரி ஹிந்துஸ் how they celebrated it. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்டென்ட் மேல போய் உமர் அப்துல்லா ராமர் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீடியோ எல்லாம் வந்தது. கடவுள் தான், ராமரேக கடவுள் தான் உமர் அப்துல்லாவே சொல்றாருன்னா, so that is a significant change in Kashmir mindset தான் நான் பாக்குறேன். இப்போ அங்க நிறைய இது இருக்கு, plenty of tourism happening. Chenab Bridge னு ஒன்னு, they are building probably the world's tallest railway bridge. So அந்த கனெக்ஷன் எல்லாம் வந்ததுன்னா காஷ்மீர் will be properly connected with the rest of India. ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிடுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மேட்டர் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ். ஸோ தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச். பொலிட்டிக்கலா முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படிதான் வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு சில பேர் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா போய் இல்ல வேலியிலையும் காஷ்மீர்ல வேலியிலையும் பிஜேபி will start winning seats சொல்றாங்க. எனக்கு அது இட்ஸ் டூ early. என்னை பொறுத்த வரைக்கும் லடாக் அண்ட் ஜம்முல பிஜேபி will win. வேலியில ஐ திங்க் இட் will be the status quo that will be maintained. என்னோட ஒப்பீனியன்.
காஷ்மீர் தான் தீவிரவாதத்துல இருந்து மீன் எழுந்து வந்தாச்சு, கண்டிப்பா வந்தாச்சுங்கிறதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னாக்கா அதான் நான் சொல்றேன், எந்த பிரைம் மினிஸ்டருமே இப்படி ஒரு ஈவெண்ட் அண்ட் வேர் ஹி ஒரு நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்டாவே அவர் பேசிட்டு அப்சல்யூட்லி ஒரு ஓபன் ஸ்டேஜ்ல ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இல்லாம ஒரு பிரைம் மினிஸ்டரால போய் காஷ்மீர்ல பேச முடியுங்கிறது இட்ஸ் ஹியூஜ் டெவலப்மெண்ட். ஆனா அதுக்கு உண்டான சிக்னல்ஸ் நமக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்தது. ஏன்னா காஷ்மீர் டூரிசம் ஹஸ் ரியலி பிக்ட் அப். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இப்ப காஷ்மீர் போயிட்டு வந்துட்டார். ஸோ இட்ஸ் சிக்னல்ஸ் முன்னாடியே இருந்தது. Now we have seen it in front of our eyes. அதாவது இப்ப இந்தியாவுடன் தலையும் சரி பண்ணியாச்சு, வால் ஏற்கனவே சரியாக. கன்னியாகுமரி வந்து ஒரு பெரிய ஒரு தொகுதி. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும், கன்னியாகுமரி ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி, ஒரு நேஷனல், ஒரு அங்க இருக்க மக்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, தேசியத்தை நோக்கி செல்வார்கள். திமுக எத்தனை வாட்டி வந்தாலும் சரி, அதிமுக எத்தனை வாட்டி போராடினாலும் ஒண்ணு காங்கிரஸ் வரணும், இல்லாட்டி பிஜேபி வரணும். அது மாதிரி ஒரு மக்கள். கன்னியாகுமரி ஒரு டிஃபரெண்டான தொகுதி. கன்னியாகுமரியில டிஎம்கேக்கும் பெருசா பேஸ் கிடையாது, ஏடிஎம்கேக்கும் தனியா பேஸ் கிடையாது. அது மக்களே தேசிய உணர்வோட இருக்க மக்கள். இப்ப காஷ்மீர் ஒரு தேசிய உணர்வோட சேர்ந்துட்டாங்க. அப்படின்னு தலையும் சரி பண்ணியாச்சு, வாழையும் சரி பண்ணியாச்சு. வால் சரியாவே இருந்தது, தலைய சரி பண்ணியாச்சு. இப்போதைக்கு அவங்களும் தேசிய நீரோடத்தை வந்துட்டாங்க. அடுத்து நம்ம எலெக்ஷன் பேச ஆரம்பிப்போம். 2024 எலெக்ஷன். நீங்க சொன்னீங்க இப்ப காஷ்மீர்ல வந்து ஓரளவுக்கு எல்லாமே சரியா எடுத்து நார்மலைஸ் ஆயிருக்கு. டூரிசம் வந்து எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. G20 மாநாடு கூட ரீசெண்டா நடத்தி முடிச்சாங்க. அங்கேயும் போயிருந்தாங்க, நம்மளோட டெலிகேட்ஸ் நிறைய பேர் அங்க ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. ரொம்ப நல்லாவே நடந்தது. எதிர்பார்ப்பும் அதிகமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அங்க எத்தனை சீட் ஜெயிக்க போறாங்க, மோடி அங்க ஜெயிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அங்க அதிகமா தான் இருக்கு. அடுத்து கீழே வருவோம். அதே மாதிரி டெல்லியில என்ன நிலவரம் இருக்கு? டெல்லியில என்ன மாதிரி கூட்டணி அமைஞ்சாலும் அங்க 7-0 பிஜேபி ஜெயிக்கிற நிலைமை தான் இருக்கு. 2 சீட்டுல அந்த இண்டி அலையன்ஸ்னால டஃப் ஃபைட் தர முடியும். ஸோ அந்த சீட்டையும் they will manage தான் நினைக்கிறேன். நான் ஏன் 7-0 கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, நான் டேட்டா எல்லாமே சொல்லலை. ஏன்னா போன தடவை பிஜேபியினுடைய ஓட் ஷேர் above 50க்கு மேல ஒரு பார்ட்டி இருக்கும் பொழுது அந்த பார்ட்டியை நீங்க எத்தனை பார்ட்டி சேர்ந்தாலும் அந்த 50 கீழே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, டெல்லி மக்களுடைய மைண்ட் செட்டே வந்து லோக்சபா they will give full 7 out of 7 to மோடி. அதே மாதிரி அசம்பிளின்னு வரும்பொழுது they prefer அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறது தான் இதுவரைக்கும் அங்க இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ அங்க இந்திய அலையன்ஸ் சேர்ந்தே இருந்தா கூட 7 out of 7 ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புன்னு எனக்கு தோன்றது. 2 சீட்டு கொஞ்சம் இந்திய அலையன்ஸ் டஃப் ஃபைட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையும் மேக்கப் பண்ணி மேல வந்துருவாங்க. அடுத்த ஸ்டேட் பஞ்சாப் வருவோம். பஞ்சாப்ல எப்படி நிலவரம் இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆப் இருக்கு, அடுத்தது காங்கிரஸ் இருக்கு, அகாலிதள் இருக்கு, அடுத்தது பிஜேபி. எது மாதிரி கூட்டணி அமைப்பது எப்படி இருப்பாங்க? இந்த இந்திய அலையன்ஸுங்கிறதே ஒரு சரியான காமெடிங்கிறதுக்கு பஞ்சாப் தான் ஒரு உதாரணம். ஏன்னா டெல்லி இப்ப பேசணும், டெல்லியில இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்ந்து தான் ஃபைட் பண்ண போறதா இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் நியூஸ் வந்ததான்னு எனக்கு தெரியல. பட் சேர்ந்து ஃபைட் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் அங்க இருக்கும்னு எனக்கு தோணல. அங்க 7 out of 7 பிஜேபி தான் ஜெயிக்கும். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் they are going to fight separatelyங்கிறத டிக்ளரே பண்ணிட்டாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. ஏன்னா அங்க அவங்களுக்கு சிக்னிபிகன்ட் ஓட் ஷேர் இருக்கு. அவங்க எதுக்கு காங்கிரஸ்க்கு why will they cede ground? தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வந்து அரசியலுடைய யதார்த்தம் புரியாம எல்லாரும் சேரணும் மோடியை தோக்கடிக்கணும் எப்படி சேருவாங்க? எதுக்கு தன்னுடைய கிரவுண்ட காங்கிரஸ் மறுபடியும் வளர்றதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு விட்டு கொடுத்தாரு? தன்னுடைய கிரவுண்ட காங்கிரஸ் மீண்டும் வளர்றதுக்கு மம்தா பானர்ஜி எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனுங்கிறதுக்காக மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் பண்ணுவாங்க? இந்த ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு புரியலைங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. போக போக புரியும். நம்ம தமிழ் சகோதரர்கள் தான், எல்லாரும் சகோதரிகள் தான், கண்டிப்பா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால அங்க தனித்தனியா ஃபைட் பண்றாங்க, இன்னொரு இடத்துல ஒன்னா ஃபைட் பண்றாங்கிறதே ஒரு பயங்கரமான காமெடி. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 13 சீட் இருக்கு. இந்துத்வா பேஸ்ட் சீட் ஒரு 2-3 இருக்குங்க. அந்த 2 சீட்ல பிஜேபி ஜெயிக்கலாம். பாக்கி எந்த சீட்லயும் பிஜேபி அங்க பிளேலையே கிடையாது. Fight will be between Aam Aadmi Party and Congress. Aam Aadmi Party will have a significant gain there. அப்ப அகாலிதளுக்கு 1-2 சீட் வரலாம். கூட்டணி அமையுமா காங்கிரஸ் பிஜேபியோட? அகாலிதள் கூட்டணி அமையறத நான் வரவேற்கிறேன். ஏன்னா 2 விஷயம். நான் இன்னொரு ஸ்டேட்டை பத்தி நான் பேச போறேன். ரொம்ப வருஷமா கூட்டணி இருந்தாங்க. இந்த விவசாயி இதுலதான் வந்து வெளியில போனாங்க. 24 வருஷமா 28 வருஷமா கூட்டணியில இருந்தாங்க. அந்த விவசாயிகள் போராட்டினால வெளியில போனாங்க. ஆனா 28 வருஷமா அப்படியே கூட்டணியில ஒரு செகண்ட் ஃபிடில் பிளேயரா இருந்ததுதான் அங்க பிஜேபி வளராம போனதுக்கு காரணம். நம்ம உண்மையை சொல்லிடுவோம்.
அதே சமயத்துல அவங்க கொஞ்சம் நேச்சுரல் அலைஸ், அவங்க ரொம்ப நாளா ட்ரைட் அண்ட் டெஸ்டட் காம்பினேஷன். அங்க பஞ்சாப்ல ஒன்னும் அங்க 2 சீட்டு இருக்கு, பிளஸ் சண்டிகர் பஞ்சாப்ல வராது, யூனியன் டெரிட்டரியில வரும். சண்டிகர்லயும் பிஜேபிக்கு நல்ல ஹோல்டு இருக்கு, இப்ப டெப்டி மேயர்லாம் அங்க ஜெயிச்சிருக்கு. ஸோ சண்டிகர் ஜெயிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்க ஒன்னும் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஹோல்டோ எதுவோ கிடையாது. அங்க இந்த தனியா வெளியில வந்து நான் இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் காமிப்பேன்னு சொல்றது கூட அங்க, ஏன்னா அந்த 2-3 சீட்டை தவிர வேற எங்கேயும் பிளேயரே கிடையாது பிஜேபி. சோ அதனால அங்க பஞ்சாப்ல வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த 1-2 சீட் ஜெயிப்பாங்க. குஜராத் வரும். குஜராத் பொறுத்த வரைக்கும் 26 out of 26 அது நம்ம தாண்டி போயிடலாம் நினைக்கிறேன். குஜராத்ல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பல சீட்டுகள்ல கிட்டத்தட்ட எல்லா சீட்லயுமே கூட இருக்கலாம் 5 லட்சம் ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க எய்ம் பண்றாங்க. பட் 90% ஆஃப் த சீட்ஸ்ல அதை அச்சீவ் பண்ணிடுவாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தே வில் வின் பை a margin of more than 5 lakh votes. அப்புறம் அடுத்து கீழே வரும் மத்திய பிரதேஷ் எப்படி இருக்கும்? மத்திய பிரதேஷ் தான் ஜெயிச்சு முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இமாலயன் வெற்றியை ஜெயிச்சு முடிச்சிருக்காங்க. 160 சீட் கிட்ட ஜெயிச்சு முடிச்சிருக்காங்க. 180 சீட் அசம்பிளி எலெக்ஷன்ல. இப்ப எப்படி இருக்க போகுது? மத்திய பிரதேஷ் will be a clean sweep for BJP. Clean sweep for BJP. Shivraj Singh Chauhan, former chief minister, contest பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். என்ன தொகுதியின் பேர் மறந்துட்டேன், பட் இஸ் கோயிங் டு கண்டெஸ்ட். சிந்த்வாரா மட்டும்தான் அவங்க எப்பவுமே தோப்பாங்க மத்திய பிரதேஷ்ல. அதுவும் கமல்நாத் ஜெயிக்கிறது. கமல்நாத் அங்க ஜெயிப்பார். கமல்நாத் அங்க வில் கண்டெஸ்ட், அவரோட பையன் கண்டெஸ்ட் பண்ணுவாரு, அவங்க ஜெயிப்பாங்க. இப்ப கமல்நாத்துக்கும் காங்கிரஸ்க்கு என்ன டேர்ம்ஸ் தெரியல. he has not yet broken away from Congress. அடிபட்டு இருந்து அவர் வந்து பிஜேபி பக்கம் சேர போறாருன்னு எனக்கு அது தோணல. அப்படி பிஜேபி பக்கம் சேர்றது அவருக்குமே நல்லது இல்ல, பிஜேபிக்குமே நல்லது இல்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பிஜேபி பக்கம் அவர் சேர்ந்தாருன்னா அவர் வந்து இஸ் a veteran காங்கிரஸ், more than 70-75 years, more than 40-45 years காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தர். அது எந்த அளவுக்கு ஜெல்லாகும் தெரியல. பட் மத்திய பிரதேஷ்ல வந்து இந்த கடந்த டிசம்பர்ல நடந்து முடிஞ்ச அசம்பிளி எலெக்ஷன்ல they had a but Shivraj Singh Chauhan and Narendra Modi less of their plans. ஆனா சூப்பர் பிஜேபி. So 28 out of 29 confirmed. இந்த தடவை சிந்த்வாரா might be breached. அடுத்து முக்கியமான ஒரு ஸ்டேட் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஏகப்பட்ட குழப்பங்கள். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங் தான் ரொம்ப முக்கியம். இப்ப மகாராஷ்டிரால எக்கச்சக்க ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. சிவசேனா 2 ஃபேக்ஷனா இருக்கு. உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு, ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு, என்சிபி தனித்தனியா இருக்கு, சரத் பவார் ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு, அஜித் பவார் ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங் எப்படி நடக்கிறது, போன தடவை மாதிரி அப்படியே நான் 24 நீ 24 அப்படின்னு பீகார்லயும் மகாராஷ்டிராலையும் பாதி கொடுத்தாங்க பிஜேபி. அந்த மாதிரி எல்லாம் இந்த தடவை அமித்ஷா கொடுப்பாருன்னு எனக்கு தோணல. பிஜேபி வில் கண்டெஸ்ட் மோர் சீட்ஸ், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஐ நீட் டு நோ த கிரவுண்ட் சென்டிமெண்ட்ஸ் பெட்டர். எனக்கு அங்க கிரவுண்ட் சென்டிமெண்ட்ஸ் சிவசேனாவுடைய ப்ராப்பர் ஓட்டர்ஸ் ஆர் தே ஓகே, அதாவது அவங்க வந்து அதிதீவிர ஒரு இந்துத்துவ கட்சி சிவசேனா அப்படி இருந்த கட்சி போய் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி ஓட்டு கேட்டா உத்தவ் தாக்கரே ஓட்டு போடுவாங்க, இல்ல அப்படியே ஷிண்டேக்கு மாறி வருவாங்க. அதை பொறுத்துதான் இருக்கு. அஜித் பவாருக்கு ஒரு கம்மி அளவு சீட் தான் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுல ஒரு சில சீட்ஸ் அவர் ஜெயிப்பாரு, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் ஏக்நாத் ஷிண்டே அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த 10-11 சீட்ல எவ்வளவு சீட் எடுத்துன்னு வராருங்கிறது தான் முக்கியம். பட் என்ன நடந்தாலும் அங்க பிஜேபியோட நம்பர் அதிகமா தான் ஆகும். ஏன்னா போன தடவை 24 சீட் தான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன், 23-24 ஐ திங்க். ஆனா இந்த தடவை கண்டிப்பா 34, 32, 33 சீட் நிற்பாங்க. சோ பிஜேபியோட நம்பர் அதிகமா தான் ஆகும். என்டிஏ நம்பர் என்ன ஆகுங்கிறது சிவசேனா மைண்டட் ஓட்டர்ஸ் என்ன மாதிரி ஓட் பண்றாங்க, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது தெரியும். அது ஒன்றும் பெரிய மேட்டரா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான பெரிய ஸ்டேட் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இருக்கிறதுலே ஒரு 3 ஸ்டேட் தான் பிஜேபிக்கு வந்து, ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இந்த 2 ஸ்டேட் வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேட். ஏன்னா 2 ஸ்டேட்லையுமே அதிகமான சீட்டுகள் இருக்கு. இதுலயும் ஒரு 40 சீட் இருக்கு, இங்கேயும் ஒரு 40 சீட் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரி நடக்கும்? ஏன்னா காங்கிரஸோட சேருவாங்களா, டிஎம்சி சேர மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் வந்து நான் சேர மாட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் வந்தா நான் சேர முடியாது. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் 3 பேர் சேர்ந்து ஒருவேளை வெஸ்ட் பெங்கால் கண்டெஸ்ட் பண்ணா 30 சீட் ஜெயிப்பாங்க சார் பிஜேபி. கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் 3 பேர் சேர்ந்து நின்னா மிச்சம் சொச்சம் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இந்து ஓட்ஸ் அப்படியே பிஜேபி கிட்ட வந்து விழுந்து.
அதனால அது நம்மளே இவ்வளவு பேசுறோம்னா மம்தா பானர்ஜி அதெல்லாம் தெரியாத ஒரு முட்டாள் அரசியல்வாதி எல்லாம் இல்லை. ஷீ இஸ் அ வெரி வெரி ஷ்ரூட் பொலிட்டிஷியன். நல்ல புத்திசாலியான அரசியல்வாதி. அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்ப அவங்களுக்கே நிறைய சிக்கல் இருக்கு. இந்த சந்தேஷ் காலி இஸ் அ நேஷனல் ஷேம். அது நடந்திருக்கவே கூடாது. அது நடந்தது மட்டும் இல்ல, அதை சாதாரணமா ஒரு ஸ்டேட் பிஜேபி யூனிட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி பிரமாதமா அதை ஹேண்டில் பண்ணாங்க பிஜேபி. சுவேந்து அதிகாரி தலைமையில பிரைம் மினிஸ்டர் இப்ப அங்க ரேலிஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாரு. இஸ் கெட்டிங் அமேசிங் ரிசப்ஷன். அவங்களுடைய அந்த பிச்சே டிஃபரெண்டா இருக்கு. இந்த தடவை சந்தேஷ் காலி எடுக்கிறாங்க, விமன் ஓட்டர்ஸ் எடுக்கிறாங்க. விமன் அண்ட் முஸ்லீம் ஓட்டர்ஸ் தான் திரிணாமுல் காங்கிரஸோட மெயின் ஓட் பேஸ். முஸ்லீம் ஓட்டர்ஸ் அங்கேயே தான் இருப்பாங்க. they will keep voting for Mamata Banerjee only. அது அவர்களுடைய உரிமை, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் விமன் ஓட்டர்ஸ் will move significantly to BJPங்கிறது தான் இந்த தடவை எதிர்பார்ப்பு. என்னுடைய இப்பொழுதைக்கு நான் சொல்லணும்னா 20 சீட் வரைக்கும் பிஜேபி ஜெயிப்பாங்க, மிச்சது திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிஜேபியினுடைய ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது, இதை எப்படி ஒரு வீட்டுக்கு அடுத்து நார்த் பெங்கால் ஆல்ரெடி பிஜேபி இஸ் கைண்ட் ஆஃப் அன்டச்சபிள். அங்க they will sweep. பட் இந்த சவுத் 24 பரகானாஸ் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா எனக்கு இன்னும் ஒண்ணுதான், மம்தா பானர்ஜி இஸ் நாட் an average politician. She will try and get out of it as quickly as possible. அப்படியே டேமேஜ் வந்தாலும் அந்த டேமேஜை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது மம்தா பானர்ஜிக்கு கைவந்த கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் 20 to 21 ஃபார் நவ். பட் அது இன்க்ரீஸ் ஆகி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, குறைய வாய்ப்பு இல்லை. போன தடவை கூட அதிகமாக தான். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ஷூட் பொலிட்டிஷியன். ஏன்னா 38 வருஷம் ஆட்சி நடந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை வெரி ஷ்ரூட். அது மட்டும் இல்ல, இப்ப அதனாலதான் இந்த கூட்டணியை பத்தியே பேசாம இருக்காங்களே. அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னா சேர்ந்து நம்மளோட நின்னா பிஜேபி 30 சீட்டு ஜெயிக்குங்கிறத இங்க இந்தியாவுடைய தெற்கு கோடியில இருக்கிற நம்மளே பேசுறோம்னா அது மம்தா பானர்ஜிக்கு தெரியாதா, கிரவுண்ட்ல இருக்கிற மம்தா பானர்ஜிக்கு. So she knows. அது வந்தா முதலுக்கே மோசம் போயிடும். அதனால 2 சீட் கொடுக்கறா வேணா வச்சுக்கோங்க. அந்த 2 சீட்டும் காங்கிரஸ் ஆல்ரெடி ஜெயிக்கிற சீட்டு தான். அது டிஎம்சியோட அலையன்ஸ்னால ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதைத்தான் இவரு சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த பெங்கால் காங்கிரஸ் லீடர் யாரு, அதிரஞ்சன் சௌத்ரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங், அந்த காங்கிரஸ் அந்த பெங்கால் சீட்ஸுக்கு கேண்டிடேட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அதிரஞ்சன் சௌத்ரி பேர் இல்லையான்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் திங். ஐ டோன்ட் நோ, மேபி பேக்ரவுண்ட் சொல்லி டாப்ஸ் போயிட்டு இருக்கான்னு தெரியல. பட் வாட் எவர் இட் மைட் பி, பிஜேபி வில் டூ பெட்டர் தேன் லாஸ்ட் டைம். ஒரு 2-3 சீட்டாவது அதிகம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்டை எப்படி உள்ள இன்டெப்தா எடுத்துன்னு போறாங்கிறத பொறுத்து அங்க ஆப்போசிஷன் இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீ ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ ஹிட் கொடுக்குறாங்க பெங்கால்ல. இன்னும் நிறைய ஃப்ரீ ஹிட் நோ பால் எல்லாம் போட்டு இருந்தாங்கன்னா 6 அடிக்கும். போன முறை 2019 18 சீட்டு கிட்ட பிஜேபி வாங்கியிருந்தாங்க. அதை விட கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகும் அப்படி எதிர்பார்க்கலாம். அடுத்த ஸ்டேட் ஒடிசா பார்க்கலாம். நம்ம ஒடிசா பொறுத்த வரைக்கும் இப்பதான் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு லாஸ்ட் டைம் நல்ல ஒரு 8 சீட் கிட்ட வாங்கியிருந்தாங்க பிஜேபி. இந்த வாட்டி அவங்க உடைய கூட்டணி சேர்ந்துட்டாங்க ஆளுங்கட்சியோட. இதனால எப்படி இருக்கும் அங்க ஒடிசால இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் ஒண்ணு இருக்கு, அடுத்தது பிஜேபி. பிஜேபி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு சொல்ற அளவுல இப்ப எது ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டணி. ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்ல, ஆளுங்கட்சி ஆயிருப்பாங்க. ஏன்னா பிஜேபி was actually growing significantly. ஸ்டேட் எலெக்ஷனும் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. ஒடிசால எப்பவுமே சேர்ந்தா நடக்க போகுது. அதாவது இதுவும் தமிழக மக்கள் கவனத்திற்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டுலதான் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, அப்படியே லோக்சபாக்கும் அசம்பிளிக்கும் மக்கள் அப்படியே போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்க. இங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ அங்கேயே அது கிடைக்கும். போன தடவை ஒரிசா ஒரே பூத்துல இந்த மூலையில அசம்பிளி எலெக்ஷனுக்கும் அந்த மூலையில லோக்சபா எலெக்ஷனுக்கும் நடந்தது. எல்லாம் நேரம் போய் இங்க நவீன் பட்நாயக்கும் அங்க மோடிக்கும் ஓட்டு போட்டு போயிட்டாங்க. சோ அந்த மக்களுடைய மைண்டே அப்படி இருக்கிறதுனாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரியும் பிஜேபியும் பிஜேடியும் தே ஹேவ் பீன், அதாவது என்ன சொல்றது, ஒரு வெளியில இருந்து இந்த மாதிரி க்ளோஸா இருந்த ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் நவீன் பட்நாயக்கா தான் இருப்பாரு. எல்லா விஷயத்திலும் he supported all the bills. He has not said a single thing about the Prime Minister. இது எல்லாம் இருந்தும் கூட என்னுடைய ஒரு இதுக்கு இப்போ இந்த அலையன்ஸ் நம்ம பேசணும், அது
ஃபைனலைஸ் ஆச்சா, சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சதான்லாம் எனக்கு தெரியல. வில் அலையன்ஸ் மெட்டீரியலைஸும் எனக்கு இப்போ தெரியல. மேபி வி வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் மோர் டைம். பட் அலையன்ஸ் முடிஞ்ச மாதிரி தான் எல்லா நியூஸ் சேனல்ஸும் சொல்கிறாங்க. பட் எனக்கு இதுக்கு ஒரு ஹிண்ட் எப்போ கிடைச்சதுன்னா, ஒரு 2-3 நாள் முன்னாடி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் கேம்பெயின் ஹி வாஸ் லிட். அதாவது காங்கிரஸை எவ்வளவு கடுமையாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கடுமையாக விமர்சித்தார். அப்ப எனக்கு ஒரு பயங்கர டவுட், அங்க ஒரிசால காங்கிரஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், அங்க இல்லாத ஒரு கட்சியை என்னதுக்கு இவ்வளவு விமர்சிச்சு கடுமையா விமர்சிச்சா பிஜு ஜனதா தள பத்தி எதுவுமே பேசல. அப்பவே எனக்கு ஒரு சின்ன டவுட், இது இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அரசியலுக்கு வெளியில நவீன் பட்நாயக்கும் நரேந்திர மோடி அவர்களும் நவீன் பட்நாயக் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டெய்லி போய் டீ குடிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கூட எல்லாருக்கும் தெரியும். சேர்ந்து டீ குடிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கூட நவீன் பட்நாயக்கும் நரேந்திர மோடி அவர்களை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அரசியல் ரீதியா ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த மாநிலத்திலேயே இல்லாத ஒரு கட்சி, அது ஒண்ணுமே கிடையாது, அங்க அவங்களுக்கு ஸ்டேக்கே கிடையாது. ஆனா இப்ப ஒருவேளை இதுக்கு உண்டான பிளான்ஸ் இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதுதான் மெட்டீரியலைஸும் ஆச்சு, அப்படிதான் எல்லா நியூஸ் சேனல்ஸும் சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுமே பாத்தீங்கன்னா 2004 எலெக்ஷன் பிஜேபியை விட்டு எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் போனப்போ கூட இருந்தாங்க. பிஜேபி 2009 சீட் ஷேரிங் டாக்ஸ் ஃபெயில் ஆகி தான் 2 பேர் வெளியில போனாங்க. அதாவது 2 பேரோட சிந்தனைகள் தேசிய சிந்தனை, தேசிய வளர்ச்சியை நோக்கி இருக்கிறதால 2 பேரோட இது சேர்ந்து இருக்கும். ஆமா. அதுக்கு மேல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்னும் வாரிசெல்லாம் கிடையாது. சோ கொஞ்ச நாள்ல அங்க பிஜேடி கட்சி என்ன மாதிரி போகும் அவருக்கு அப்புறம்ங்கிறது கூட தெரியல. மேபி அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் நவீன் பட்நாயக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு மேல இன்னொரு விஷயம், இஸ் அ ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன், நம்ப தகுந்த ஒரு மனிதர். அவரெல்லாம் நம்பி அலையன்ஸ் போலாம், ஒருவேளை அலையன்ஸ் மெட்டீரியலைஸ் ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, பிஜேபி அந்த நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி. இன்னும் கொஞ்ச நாள் டெஃபினட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்லயே அவங்க வந்திருப்பாங்க. இப்ப இந்த காம்பினேஷன் காங்கிரஸ்க்கு ஒரு மைனர் ரிவைவல் கொடுக்கும், அது இன்னெவிட்டபிள். பட் லாங் ரன்ல 2 கட்சிக்குமே அது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். பிஜேபிக்கும் பிஜேபிக்கும் ஒரிசாவை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒருவேளை இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா 21 out of 21, அப்படி இல்லைன்னாலும் பிஜேபி 10-12 போன தடவை விட 4 சீட் அதிகம் தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது நம்ம 2 ஸ்டேட்டா பிரிஞ்சு இருக்கிறது ஆந்திரா பத்தி பேசுவோம். ஆந்திரா தெலுங்கானா. ஆந்திரால எப்படி இருக்கு? இப்ப டிடிபியோட வழக்கணி சேர்ந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. நீங்க அதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? தெலுங்கு தேசம் பார்ட்டி அவரோட கூட்டணி முறுக்கிட்டு போன 2014 உள்ள இருந்தாங்க. என்னை பொறுத்தவரையில் இதனுடைய தனிப்பட்ட கருத்து, பல பேருக்கு இதுல மாறுபட்ட கருத்து இருக்கும். டிடிபியோட அந்த கூட்டணி சேர்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a death knell for பிஜேபி இன் ஆந்திர பிரதேஷ் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அவங்க ஸ்டேட்ல பார்ட்டி வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம அவங்களே பண்ணிட்டாங்க. பல வருஷங்களா வெங்கையா நாயுடு நம்ம வைஸ் பிரசிடென்டா இருந்தவர், அவர் அங்க ஆந்திர பிரதேஷ்ல பார்ட்டிய அவருடைய கட்டுப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருந்த பொழுது பல வருடங்கள் சந்திரபாபு நாயுடுனுடைய ஜூனியர் பார்ட்னராகவே இருந்துதான் பார்ட்டி இன்னைக்கு ரட்டர்லெஸ் அண்ட் க்ளூலெஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆந்திரா பிஜேபி யூனிட்ட கொஞ்சம் ஹார்ஷ் வேர்ட்ஸா இருக்கலாம், பட் சம்டைம்ஸ் இதை எப்படி சொல்றது, ஒரு தோழமை சுட்டுதல்னு சொல்லலாமா? அதாவது நம்ம தமிழ்நாட்டுல அதாவது ஒரு எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு தப்ப சுட்டி காட்டணும்னு நான் சொல்றேன். அங்க பார்ட்டி க்ளூலெஸ் பார்ட்டி பிஜேபி ஆந்திரால எங்க போறது, என்ன டைரக்ஷன்ல போறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு மேல அவங்க யாரை எதிர்த்து அங்க அரசியல் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா சந்திரபாபு நாயுடு மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்றாரு, ஜெகன்மோகன் ரெட்டி மோடி என்னுடைய தந்தை மாதிரின்னு சொல்றாரு, பவன் கல்யாண் மோடி தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்றாரு. இந்த 3 பார்ட்டி தான் அங்க இருக்கு. 3 பார்ட்டி இப்படி பேசினா யார் எதிர்த்து அரசியல் பண்றது? அரசியல்ல முக்கியமே யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் எனிமி. அதனால ஒண்ணும் பண்ண முடியாம இருக்காரோ, தேர்ந்தெடுக்க முடியாம 3 பேருமே ஒண்ணு சேரணும் போது அவர் என்ன பண்றதுன்னு பிஜேபி இல்ல. அந்த ஸ்டேட் யூனிட்டுமே ஒண்ணு நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதை பத்தி நான் பேசுறேன். பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தே பல மாநிலங்கள்ல என்னன்னா மிலிட்டன் பார்க் இறங்கி அடிப்பாங்க. கேரளால பாருங்க, யாரு கூட போவே மாட்டாங்க. 16-17% ஓட்டு, இந்த தடவை 19% ஓட்டு வருங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நான் பார்த்தேன். கருத்து கணிப்பா நான் நம்பல, அப்படியே நம்பல. பட்
கண்டிப்பா சிக்னிபிகன்ட் ஓட் ஷேர் பிஜேபிக்கு கேரளாவில் வரும், 1-2 சீட் கூட வரலாம். ஆனா காரணம் என்ன, வளர்ந்ததுக்கு காரணம் என்ன, மிலிட்டன்ட் பார்ட்டி. உத்தரப்பிரதேஷ்ல, வெஸ்ட் பெங்கால்ல, ஒடிசால எப்படி வளர்ந்தாங்க? மிலிட்டன்ட் பார்ட்டி. அந்த மிலிட்டன்ட் பார்ட்டிங்கிற ஐடென்டிட்டி தான் பிஜேபிக்கு கை கொடுக்குமே தவிர இந்த காம்ப்ரமைசிங் பாலிடிக்ஸ் வந்து பிஜேபிக்கு கை கொடுக்காது. ஒடிசால ஒத்துட்டதுக்கு காரணம் அந்த மனிதர் அந்த மாதிரி, அந்த பார்ட்டி அந்த மாதிரி. ரெண்டாவது ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஸா அவங்க இருந்திருக்காங்க பிஜேபிக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி சேருவதனால் 1-2 சீட் கிடைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலாம். எப்படி சீட் ஷேரிங் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த கோஸ்டல் பெல்ட் சீட்லாம் சந்திரபாபு நாயுடு தரமாட்டார் பிஜேபிக்கு. விசாகப்பட்டினம், விஜயவாடெல்லாம் தரமாட்டார் எனக்கு தெரிஞ்சு. திருப்பதி மாதிரி சீட்டு கொடுப்பாரு. திருப்பதி மாதிரி சீட்ல எப்படி எலெக்ஷன் நடக்கும் தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி சீட்லாம் தான் கொடுப்பார். பட் 1-2 சீட்டு வரலாம். பட் லாங் ரன்ல அந்த ஸ்டேட்ல பார்ட்டி வளர்றதுக்கு அது எந்த அளவு நல்லதுன்னு தெரியல. அதுக்கு மேல இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. மேபி அதுவும் ஒரு காரணமா போயிருப்பாங்க. அதுல அலையன்ஸ் போறதுல இன்னொரு ப்ராப்ளம், ஜெகன்மோகன் ரெட்டி ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி ஃப்ரெண்ட்லி வித் த பிஜேபி கவர்மெண்ட் இன் சென்டர். ஸோ தேவையில்லாம போய் டு ரப் ஹிம் ஆன் த ராங் சைடுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனா இன்னும் சில பிரச்சனைகள் அங்க இருக்கலாம் சந்திரபாபு நாயுடுவோட அவங்க போறதுக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட்ல இருந்த பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா கன்வர்ஷன். ஹிந்துஸ எல்லாம் பல இடங்கள்ல கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் பண்றாங்க, அதை இவரும் ஆத்தரைஸ் பண்றாரு, இவர் மேற்பார்வையில தான் அது நடக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தது. பட் அதை பிஜேபி அவர்கிட்ட பேசினாங்க ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட. அப்ப பேசும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அதை ஸ்டாப் பண்றேன், நீங்க ஆனா இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா பிஜேபி அங்க ஆந்திரால எப்படின்னா அவர்களுடைய அளவு உயரத்தை கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்கவோ தோக்க வைக்கவோ முடியுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அங்க ஓட் ஷேர் உண்டு. அங்க எப்படின்னா அங்க பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எப்படின்னா அந்த சமயத்துல யாரு வந்து மோடிக்கு ஆதரவா இருக்காங்களோ அப்படியே அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடும். ஏன்னா பிஜேபியால அங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், மோடிக்கு சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆந்திரால இருக்கு. சோ ஆந்திரால அந்த அலையன்ஸ்ல எனக்கு ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றதாலயும் மேபி இருக்கலாம், மாறுபாடு இருக்கலாம். பட் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், மறுபடியும் சொல்றேன், ஆந்திரால பெரிய ஸ்டேக்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி பண்ணின என்னுடைய பர்சனலா நான் பண்ணின சில சாம்பிளிங்லாம் நான் ஆந்திராவை 0ன்னு போட்டு தான் கால்குலேட்டே பண்ணேன். அந்த ஆந்திரால ஸ்டேக்ஸ் கிடையாது பிஜேபி. இந்த கட்சி வளரணும்னா மிலிட்டண்டா தனியா போய் வளர்றது தான் பெட்டர் இருக்குது என்னுடைய. அடுத்து தெலுங்கானா வரும். தெலுங்கானா என்ன மாதிரி அமைய போகுது? திடீர்னு காங்கிரஸ் இங்கிருந்து டகால் முளைச்சு வந்து திடீர்னு ஆட்சியை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அவரு காங்கிரஸ்ல அவங்க செலக்ட் பண்ணி இருக்கிற சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு ப்ராப்பர் ஆர்எஸ்எஸ் காரர் சார். அவர் ஒரு ஹைப்பர் இந்துத்துவா. அவர் இப்போ மோடிஜி எங்க போயிருந்தப்ப கூட இப்போ நீங்க ஒரு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் கூட மோடி அவர் அவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க, அப்படி பேசிட்டு இருந்தாரு அவரு. சோ ஹி நோஸ் ஹவ் டு டு பாலிடிக்ஸ், இஸ் a very smart person. அதுக்கு இங்க காங்கிரஸ் அப்படி திடீர்னு மேல முளைச்சு வந்ததுக்கு காரணம் பிஆர்எஸ் மேல இருந்த ஆன்டி இன்கம்பன்சி, சந்திரசேகர் ராவ் மேல இருந்த ஆன்டி இன்கம்பன்சி. சந்திரசேகர் ராவ் அங்க he was literally running ரெட்டி பார்ட்டி, இவரே ஒரு ரெட்டி. ஸோ அவர் மற்றவங்களையும் சேர்த்து அரவணைச்சு மேல வந்துட்டார். அதுதான் உண்மை. சோசியல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அதான் அங்கே நடந்தது. இந்த தடவை பிஜேபியோட டேலி போன தடவை கூட இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. நார்த் தெலுங்கானா ஸ்வீப் பண்ணுவாங்க, சவுத் தெலுங்கானாவில் சீட்ஸ் வரும். போன தடவை 4 சீட் வாங்கினாங்க, இந்த தடவை 6-7. அடுத்து இப்போதை பொறுத்த வரைக்கும் சவுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகால நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்டேட் இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்கட்சியா வந்து பிஜேபி இருந்திருக்காங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க, ஸ்டேட் எலெக்ஷன் வின் பண்ணி வந்திருக்காங்க. இந்த வாட்டி எப்படி இருக்க போகுது? அதே 25-25 வாங்குவாங்களா, 28-22 வாங்குவாங்களா, இல்லாட்டி அதோட கம்மி ஆகுமா? 2004 வாஜ்பாய் எலெக்ஷனை தோக்குறாரு, எதிர்பார்க்காத ஒரு விஷயமா வாஜ்பாய் எலெக்ஷனை தோக்குறாரு. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அவருக்கு சீட்டு குறைஞ்சது. கர்நாடகா gave him close to 20 seats. 2009 again, 2014 again. ஸோ 2019லயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்க இருந்தது.
ஏன்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அண்ட் ஜேடிஎஸ் ஒரு அலைன்ஸ் வயலேஷன் கவர்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிஜேபி கவர்மெண்ட் அங்க வந்தது சில பொலிட்டிக்கல் இதுனால. அப்பவும் வந்து 24 25 போனது 25 சீட்ஸ் ஜெயிச்சாங்க. இந்த தடவை 24 to 25 ஜெயிப்பாங்க. இப்ப ஜேடிஎஸ் கூட இருக்காங்க. அது எலெக்ஷன் கிட்டக்க போக போக மோடி கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்க இட் வில் பிகம் 28 out of 28ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சீட் ஷேரிங் எப்படி இருக்கும்னு தெரியல. சீட் ஷேரிங் 4 சீட் கொடுப்பாங்க, ஜேடிஎஸ்க்கு 4 சீட் கொடுப்பாங்க. பட் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த ஓல்டு மைசூர் ரீஜன்ல மைசூர் மாண்டியாலாம் வந்து பிஜேபி நல்லா வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுக்கு முன்னாடி பிஜேபி பிரசன்ஸே இல்லாம அங்க வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அதெல்லாம் சீட் ஷேரிங், கிளீன் ஸ்வீப், அந்த 400ங்கிற நம்பரை மைண்ட்ல வச்சுட்டு வளர்ந்து வர இடத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் அமித்ஷா அதெல்லாம் ஷ்ரூடா பண்ணுவார். அதெல்லாம் பார்த்து பேசிக்கலாம். கர்நாடகாலையும் ஒரு ஸ்கோப் இருக்கு. அதே 24 வாங்கலாம். இல்ல சொல்லிட்டு 20 தான் வரும். 20 கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த வாட்டி வந்து சிவகுமார் வந்து ரொம்ப நல்லா பண்றாரு. அவர் தலைமையில தான் தொடி பயங்கரமா பண்ண போறாங்க கர்நாடகால. 10-12 சீட்டு நான் வாங்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. அவரு அரசியல்வாதி அப்படிதான் பேசி ஆகணும். அவர் பேசுறது கரெக்ட் தான். அவரோட பாலிடிக்ஸ்ல அவர் பேசுறது கரெக்ட் தான். அண்ட் டிகே சிவகுமார் இஸ் ஆல்சோ வெரி ஷூட் பொலிட்டிஷியன். அவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியது இல்லை. ஆனாலும் அவர் அரசியல்வாதி அப்படி பேசணுமோ அப்படி பேசுறாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அது வந்து பிஜேபி வரதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. வாய்ப்புகள் வந்துருவாங்க. சரி, அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேட் கடைசியா கேரளாவை வந்துடுவோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம வந்து சீட் வந்து ஒரு 2-3 வருஷமா அதிகம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த சீட் வந்து கன்வெர்ட்டே ஆகல. ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா சீட் வருமா வராதா இந்த வாட்டி எப்படி இருக்கு? கேரளா கூட்டணியில 2 பேர் இருக்காங்க. பிரிச்சு 10-10 அப்படின்னு அப்படிலாம் பிரிச்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அலையன்ஸா பண்ணிடும். அதுதான் சாதாரணமா என்ன பண்ணுவாங்க. ஒரு குறுக்கீடு நேத்து ஒரு இது வந்தாச்சு ஸ்டேட்மெண்ட்ல. நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு, அதே வயநாட்டுல நிக்க போறாரு. அவருக்கு வேற எங்க இடம் இருக்கு? வேற எங்கன்னாலும் தோத்துருவாரு. இப்படி சொல்றதுக்கு வந்து எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா தோத்துருவாரு. 60% முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கிற இடத்த சேஃபா பார்த்து நிக்கிறாரு. அது ஓகே. சரி, அவருடைய அரசியலுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் நான் பாக்குறேன். சரி, அரசியல் வின்னபிலிட்டி. அவருக்கு லோக்சபால பிரசன்ஸ் இருக்கணும்னா அவர் ஜெயிக்கணும். அவர் போய் ஸ்மிருதி இரானி சேலஞ்ச் பண்றாங்கிறதுக்காக அமேதியில போய் நின்றுட்டு போன தடவையே ரொம்ப மோசமா சொல்றாரு. இந்த தடவை ஸ்மிருதி இரானிக்கு ஓட்டு இன்னும் அதிகமாகும். அங்க யூபியில அடிக்கக்கூடிய அந்த மோடி அலைக்கு அவர் தாக்கு பிடிக்க கூட மாட்டார். பிரியங்கா காந்தி எங்க போயிருக்காங்க? பிரியங்கா காந்தி ரேபரேலியில நிக்கிறதா சொன்னாங்க. நிக்கிறாங்களா? இன்னும் டிசைட் பண்ணல. சோனியா காந்தி ஹஸ் டேக்கன் தி ராஜ்யசபா. சோ அது ஸ்மார்ட் மூவ் தான் நான் பாக்குறேன். நம்ம வந்து வெளியில இருந்து அதை கிண்டல் பண்ணுவோம். பட் அங்க யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் முக்கியமான ஒரு இல்ல அங்கெல்லாம் அடிக்கக்கூடிய அந்த மோடி அலை, மோடி சுனாமின்னு சொல்லலாம். அதுல அடிச்சு போடுவாங்க சார். அங்கெல்லாம் தாக்கு கூட பிடிக்க மாட்டாங்க. இந்த ஒரு சேனல்ல இதை அப்படி சொல்றது வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதான் உண்மை. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் வயநாடுக்கு வந்தது கரெக்டான மூவ் தான். ஆனா வயநாடுல டி ராஜா அவருடைய ஒய்ஃபை கொண்டு கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. சோ அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. போன தடவை மாதிரி காங்கிரஸுக்கு அப்படியே விட்டு கொடுத்தா மாதிரி இந்த தடவை விட்டு கொடுக்கறதுக்கு வந்து பினராயி விஜயன் என்னோட கேள்வி அதுவா இருக்கு. போன வாட்டி தான் மேக்ஸிமம் 21 சீட் அங்கிருந்து அவங்க போச்சு. ஆமா, அப்படியே போச்சு. இந்த தடவை அப்படி நடக்கிறதுக்கு தயாரா இல்ல. நம்ம பிஜேபியை பத்தி பேசினோம்னா இப்ப காங்கிரஸ் அப்படி இல்லைன்னா 40 கீழே போடுவாங்க. 40 கீழே வந்து அது கடைசியா எல்லா ஸ்டேட்டும் பேசி முடிச்சுட்டு போவோம். இது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காங்க. சசி தரூருக்கு எதிராக திரிசூர், பதினந்திட்டா, அட்டிங்கல், கோட்டயம், இந்த மாதிரி ஒரு 5 சீட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி திரிசூர், சுரேஷ் கோபி நிக்கிறார். பதினந்திட்டால இவர் ஏகே ஆண்டனியோட பையன் அனில் ஆண்டனி நிக்கிறார் நினைக்கிறேன். அவரோட பொண்ணு கூட இந்த பக்கம் ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்ப கருணாகரனோட பொண்ணு. அதாவது எந்த 2 பெரிய ஆளுமைகள் காங்கிரஸ்ல இருந்தாங்களோ அவங்களுடைய சந்ததிகள்லாம் இப்போ கேரளால பிஜேபியில தான் இருக்காங்க. சரி, பிஜேபி அதைத்தான் நான் நிறைய பேர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேர் வந்து கேரளால பிஜேபி வீக்கே கிடையாது. கேரளால பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இந்தியாலேயே சங்கு பரிவார் எங்க ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா? கேரளால. ஃபர்கெட் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம் கேரளா. அங்க ஆனா இருக்கிற டெமோகிராபி என்னன்னா மோர் தேன் 45 to close to 50% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறதுனால ஹிந்து ஓட்ஸ் ஸ்லைட்டா இங்கங்க டிவியேட் ஆனாலும் பிஜேபி will lose seats. பட்
சிக்னிபிகண்டா 15 to 20% ஓட் ஷேர் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. 12 to 15 கண்டிப்பாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. 15 to 20 எப்பவே ஜம்பாய் போனா நம்ம வந்துடலாம். பட் இந்த 5 சீட்ல கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லாவே ஜெயிக்கலாம்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஜெயிக்க முடியுமாங்கிறத விட ஃபைட் கொடுத்துடலாம். அதுல 1-2 கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை ஐ டோன்ட் திங்க் தே வில் டிராப் பிளாங்க் இன் கேரளா. ஒரு சீட் 2 சீட் வரும் நினைக்கிறேன். ஒரு சில பேர் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா போய் 5 சீட்டு 4 சீட்டுலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நான் சொல்ல தயாரா இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற டெமோகிராஃபி எனக்கு தெரியும். பெரியப்பா நாகர்கோயில் இருந்தார். அதனால நாகர்கோயில் அடிக்கடி போயிருக்கேன். அங்க கேரளா பார்டர்ல அங்க இருக்கிற டெமோகிராஃபி எப்படி, அங்க இருக்கிற ஓட்டர் மைண்ட் செட் என்னன்னு தெரியும். ஸோ திருவனந்தபுரம், அட்டிங்கல், பதினந்திட்டா குறிப்பிட சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா வந்து கேரளால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு மோடி அவர்கள். ரொம்ப கான்சன்ட்ரேட் நிறைய மீட்டிங் ரீசெண்டா அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கிறிஸ்டியன் இந்த பக்கம் வராங்களோ, அது கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பா கிறிஸ்டியன்ஸ் அங்க ஓட்டு போடலைன்னா சீட் கன்வெர்ட் ஆகாது சார். நான் இங்க சீட்டு கன்வெர்ட் ஆகும் 1-2 சீட்டுன்னு சொல்றதே வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் கொஞ்சம் வருங்கிறது ஒரு சில சீட்ஸ்ல பிஜேபிக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து இப்ப நான் சொல்ல போறது தமிழ்நாட்டுல ஒரு சில பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். கேரளால மட்டும் இல்ல, சவுத் தமிழ்நாட்டிலேயும் கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்து பிஜேபி சைடு மூவ் ஆகுறதுங்கிறது தான் உண்மை. அதனால சில அரசியல் மாற்றங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே நடக்கிறது. ஒரு சில பேர்லாம் புதுசா அதுக்காக தான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கிறதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். அது ஓகே, அதெல்லாம் பத்தி தனியா அப்புறம் பேசிக்கலாம். ஆனா ஒரு அப்படியே ஒரு சிக்னிபிகன்ட் சங்க் மூவ் ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் ஓட்ஸ் மூவ் ஆகுதுங்கிறது தான் உண்மை. அடுத்த முக்கியமான ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு, நம்ம இருக்க ஸ்டேட்டை பேச வருவோம். அண்ணாமலை அவர்கள் 2024 கடந்த ஒரு 2 வருஷமாவே ரொம்ப போராட்டத்துல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அவரோட எழுச்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மேல கொண்டு வந்திருக்காரா? முன்ன இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கும் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை மேல கொண்டு வந்திருக்காரா? தனியா நிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரா? அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உழைச்ச ஒரு தலைவரை தமிழ்நாடு பிஜேபியில நான் பார்த்ததே இல்லை. இப்படி உழைத்த ஒரு தலைவரை தமிழ்நாடு பிஜேபியில இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. தனிக்கு சில பேர் மேலாம் எனக்கு நிறைய மரியாதை உண்டு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அனைவர் மேலேயுமே ஓரளவு எனக்கு மரியாதை உண்டு. கொஞ்சம் செல்ஃபிஷ்னு அவங்கள நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா கூட அவர்களுடைய தேசிய சிந்தனை, அவர்களுடைய தேசபக்தி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மரியாதை உண்டு. ஆனா இந்த அளவு கட்சி வளரணும்னு உழைத்த ஒருத்தரை நான் இதுவரையில் தமிழ்நாட்டுல பார்த்ததே. அதாவது கடுமையா உழைச்சது, கொஞ்சம் நெஞ்சம் உழைப்பு இல்லை. அதற்குண்டான பலன் நிச்சயமா இருக்குங்கிறத தான் கிரவுண்ட்ல தெரிகிறது. நான் கிரவுண்ட்ல போகும்போது எனக்கே தெரியுது. ஒரு சில இடங்கள்ல, குறிப்பா மதுரைக்கு கீழே கொங்குல சிக்னிபிகண்டா. ஆனா கொங்குல இப்போ அதிமுகவும் வலிமையான ஒரு கட்சி தான். ஆனாலும் கண்டிப்பா வந்து டபுள் டிஜிட் பர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பா வாங்கணும். சில சீட்ஸும் கன்வெர்ட் ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். தனியா நின்னால் தான் பிஜேபிக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். 2014 கன்னியாகுமரி கன்வெர்ட் ஆச்சு. கோயம்புத்தூர் ஆல்மோஸ்ட் கன்வெர்ட் ஆச்சு. கோயம்புத்தூர் கன்வெர்ட் ஆகாததுக்கு காரணம் அங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் எல்லாம் டிஎம்கே ஜெயிக்க மாட்டாங்க, இனிமே போட்டியே பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் சொன்ன உடனே என் பிளாக்கா போய் ரெட்டையில குத்துட்டு வந்தாங்க. அதுதான் நடந்தது கோயம்புத்தூர்ல. அது தெரியாம எல்லாரும் பாவம் என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போய் அப்படியே போய் குத்தினாங்க, எல்லாரும் ரெட்டையில குத்தினாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டை விட 2019 கம்மியா வாங்கினது ஏடிஎம்கே அலையன்ஸோட. ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லாம அவர் வாங்கின ஓட்டு சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல ஜாஸ்தி. சோ அதனால ஸ்பிளிட்டிங் ஆஃப் நெகட்டிவ் ஓட்ஸ்ல தான் பிஜேபி வந்து, பிஜேபி வேண்டாம்னு நினைக்கிற ஓட்டு 4 டைரக்ஷன்ல பிரிஞ்சாதான் பிஜேபியால ஜெயிக்க முடியும். கன்னியாகுமரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சில தொகுதிகள் இருக்கு. நான் தொகுதிகள் வாரியா போக விரும்பல, அது அப்புறம் பேசிக்கலாம். பட் டெஃபினட்டா ஒரு சில சீட்ஸ் கன்வெர்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா டபுள் டிஜிட் ஓட் ஷேர் வந்துடும். இந்த டபுள் டிஜிட் ஓட் ஷேர் அவர் ப்ரூவ் பண்ணணும். இந்த டபுள் டிஜிட் ஓட் ஷேரை பிஜேபி ப்ரூவ் பண்ணி சில சீட்ஸும் வந்தால், அப்போ போய் நீங்க 2026 ஒரு அலையன்ஸ், ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல போய் உட்காரும் போது உங்களால ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ண முடியும். இல்லைன்னா 2019 2021 ஏடிஎம்கே அலையன்ஸ்ல எப்படி ட்ரீட் பண்ணாங்க பிஜேபி? தோக்கிற சீட்டா கொடுத்து, அதுவும் டேக் இட் ஆர் லீவ் இட்ங்கிற மாதிரி ஒரு 5 சீட்டை தூக்கி போடுறது, ஒரு 20 சீட்டை தூக்கி போடுறது,
ஒரு 20 சீட் வாங்கி 20 சீட் 2021 வாங்கினாங்க. என்னென்ன சீட் வாங்கினாங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சீட்டாவது ஜெயிக்கிற சீட் 1-2 தவிர ஏதாவது ஒரு சீட்டா ஜெயிக்கிற சீட்டா வாங்கிட்டாங்களா? திட்டக்குடி, திருவாரூர், திருவண்ணாமலை எல்லாமே against the DMK ministers. BJP was pitted against Mr. பொன்முடி, BJP was pitted against Mr. ஆவா வேலு. இதெல்லாம் அண்ணாமலை பார்க்கிறாரு. சோ எங்கேயுமே பேஸே இல்லாத ஜெயிக்கவே முடியாத சீட்டெல்லாம் என் தலையில கட்டிட்டு அப்புறம் உன்னாலதான் தோத்தேன்னு வேற அந்த பேச்சை வர வாங்கிக்கணும். அதுக்கு தனியா நின்று ப்ரூஃப். ஏன்னா இந்த எலெக்ஷன் மோடிக்கு வெரி சேஃப் எலெக்ஷன். எவ்ரிபடி நோஸ் who is going to form the government in center. Every political party knows. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். மோடி மல்லிகார்ஜுன் கார்கேவே சொல்றாரு, பார்லிமெண்ட்ல சொல்றாரு. மல்லிகார்ஜுன் கார்கேவே பார்லிமெண்ட்ல சொல்றாரு. சோ அதனால எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தனியா போய் இவ்வளவு ஓட் ஷேர் எனக்கு இருக்கு, அப்போ நீ அடுத்து நெகோசியேஷன் டேபிள் அப்படின்னு உட்கார்ந்தா சீட் ஷேரிங்கை பத்தி வலுவா பேசலாம், நம்ம டேட்டா வச்சு பேசலாம். அது வரைக்கும் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் 2% பார்ட்டி 2.5% பார்ட்டின்னு தான் சொல்லுவோம். சொல்லும் போது கோவம் தான் வரும். ஆனாலும் இருக்கிற கையில இருக்கிற டேட்டா தான். இப்ப கூட்டணி பத்தி பேசுவோம். கூட்டணி இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிஜேபி ஒரு தனி ஒரு கூட்டணியா இருக்க போறாங்க, அதிமுக ஒரு தனி ஒரு கூட்டணி, அப்புறம் திமுக ஒரு தனி ஒரு கூட்டணியா இருக்காங்க. இப்ப பிஜேபியோட கூட்டணி முடிஞ்சிருச்சா, இல்லாட்டி ஏதாச்சும் அதிமுக இன்னும் பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்களா? பேச்சுவார்த்தை பின்னாடி ஏதாவது நடந்துட்டு இருக்கு? என்னுடைய தனிப்பட்ட ஆசை அதிமுகவோட அவங்க சேரக்கூடாதுங்கிறது. அதிமுகவோட சேரக்கூடாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற நிலைமையில அதிமுகவுக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லதுங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். பட் சென்ட்ரல் லீடர்ஷிப் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அண்ணாமலை ஹஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் இட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அவர் தாண்டி போயிட்டார். நம்ம கேண்டிடேட் செலெக்ஷன் வரைக்கும் அவர் போயிட்டார். ஸோ அதனால கூட்டணி அதிமுகவுடன் அமைவது பாஜகவுக்கும் நல்லதில்லை, அதிமுகவுக்கும் நல்லதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் ஓட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கேஸ்ட் ரிலேட்டடா நிறைய நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. ஏடிஎம்கே சிக்னிபிகண்டா அப்புறம் நம்ம பேசலாம், இதை பத்தி டீடைல்டா பேசலாம். ஏன்னா அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாமினன்ட் கம்யூனிட்டிஸை வச்சுட்டு அவங்க ரன் பண்றாங்க. அந்த மாதிரி கட்சி ஆயிடுச்சு. ஆமா, அங்க 2 டாமினன்ட் கம்யூனிட்டியை வச்சு அவங்க ரன் பண்றாங்க. மற்ற கம்யூனிட்டி எல்லாம் அதுக்கு எதிராக இருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி மைனாரிட்டி ஓட்டு வராது. சோ இந்த எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு 2 சேர்ந்து அதான் 2019 ஆச்சு. மறுபடியும் ஸ்டாலின் 50% மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால பிரிஞ்சிருந்தாலும் இப்ப ஸ்டாலின் வந்துருவாருல்ல. பிரிஞ்சிருந்தா ஸ்டாலின் வரதுக்கு ஓட்டு தனியா ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிரும். திருப்பி திமுக 39 ஜெயிக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. இப்ப 2 பேர் பிரிஞ்சிருந்தாலே இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல ஓட் ஷேர் தான் பிஜேபிக்கு முக்கியம். 39க்கு 39 ஸ்டாலின் வருவாருங்கிறத நான் சொல்ல தயாரா இல்லை. ஒரு சில இடங்கள்லாம் அவர் தோற்கலாம், அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் ஒரு சில ஹிண்ட் கொடுத்தேன். அதே மாதிரி ஸ்டாலின் ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு கூட்டணி அமைச்சு வச்சிருக்காரு. அந்த கூட்டணி ஒரு கெமிஸ்ட்ரியில தான் ஓடிட்டு இருக்கு. மதிமுகவா இருக்கட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியா இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அப்புறம் கொங்கு கட்சி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறாங்க, கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும். இந்த எல்லா கட்சிகளுமே பாத்தீங்கன்னா அவர்களால தனியாலாம் இயங்க முடியாது. அவங்களுக்கு திமுக தேவை, திமுக தான் அவங்க தேவை. அது ஒரு கெமிஸ்ட்ரியில தான் அது ரெண்டாயிரம் இருக்கு. காங்கிரஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜவஹர்லால் நேருனுடைய ஃபேமிலிக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி சிம்பத்தி உண்டு. அந்த சிம்பத்தியை ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் அவங்களுடைய பயணம் பண்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 2019 காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா டிக்ளேர் பண்ணல, ஆனா இவர் டிக்ளேர் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சி யாருமே அனௌன்ஸ் பண்ணல, கட்சி காங்கிரஸே பண்ணல. காங்கிரஸே அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்ல ராகுல் காந்தி இவர் சொன்னார். ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேல்யூ இருக்கு. அவர் சைட்ல அது கரெக்டான பாலிடிக்ஸ் தான். அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியை நீங்க தோக்கடிக்கணும்னா வலிமையா எதிரில் ஒரு சக்தி கிளம்பி வரணும். சோ அது பிஜேபி தலைமையில நடக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்துல இருக்கு. இப்ப 2 கட்சியை பத்தி பேசுவோம். இப்ப 2 கட்சியாவது ஒண்ணு டிசைட் பண்ணாமையே இருக்காங்க. ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி, அது குறைஞ்சது ஒரு 5% ஓட்டு உடனே
வடார்காடு மாவட்டத்துல இருக்கு அவங்களுக்கு. அதனால ஒண்ணு அவங்க ஒன்றும் டிசைட் பண்ணல. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஒரு கட்சி, இந்த 2 கட்சியும் ஒன்றும் டிசைட் பண்ணாமையே போயிட்டு இருக்காங்க. இவங்க எந்த பக்கம் போவாங்க? அதிமுக போகணும். திமுக பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க அவங்க. பிஜேபி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை முதல்ல பேசிடலாம். பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கிட்ட போகணும்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியில வரணும். விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே இடத்துல இருக்க முடியும். அது இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. அது நம்ம பல எலெக்ஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். 2009ல பார்த்துருக்கோம், 2000 பார்த்துருக்கோம். ஆனா பல எலெக்ஷன்ல அது ஒர்க் அவுட் ஆனது இல்லை. ஏன்னா 2 பேருமே ஓட்டு வந்து எதிர்ப்பு ஓட்டுகள், இவரோட எதிர்ப்பு ஓட்டு அவருக்கு, அவரோட எதிர்ப்பு ஓட்டு இவருக்குன்னு இருந்து அரசியல் பண்ணக்கூடியவர்கள். அதனால 2 பேரும் திமுக க்ளோஸ்ட், பாமக அங்க போக முடியாது. பாமகக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, அதிமுக, பாஜக. அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருக்குமே நம்ம தேவைங்கிறதுல அவங்க பார்கெனிங் ஹெவியா தான் பண்றாங்க. இப்ப கூட பாமக டெல்லி போயிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன மாதிரி கேட்கறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு சிக்னிபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸும், ஒரு ராஜ்யசபாவும், ஒரு கேபினட்டும் கூட கேட்கலாம். அதுக்கு பாஜக ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போ பாஜகக்கு இங்க தமிழ்நாட்டில இருந்து சீட்டு வந்தால்தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலை இருந்தால் வேணா இதுக்கெல்லாம் அவங்க சீட், இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல அவங்க இருக்கும்போது எதுக்கு வந்து நான் கேபினெட் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்லாம் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மேபி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டு 2026ல இதே காம்பினேஷன் மெயின்டைன் ஆனா ஒரு நல்ல கூட்டணி ஆட்சி வரலாம்ங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் ஒருவேளை they might consider. அதை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாவம் அவங்களை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் செட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தற்போதைய கள பலம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து விஜயகாந்த் ஆளுமை ஒருத்தர் இருந்தாரு, இப்ப இல்ல, அவரு இல்ல. 2வது 2021ல அவங்க வாங்கின ஓட்டு வந்து ராங் பாலிடிக்ஸ், ராங் சாய்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். இவர் எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் மினிட்ல டிச் பண்ணாரு. அப்போய் டிடிவி தினகரனோட சேர்ந்து நின்று 1% கீழே போனாங்க. பட் ஆனா பார்ட்டி அந்த ஒரு எலெக்ஷனை வச்சு சொல்ல முடியாது அது என்ன மாதிரி ரிவைவ் ஆயிருக்கு என்னங்கிறதெல்லாம் கிரவுண்ட்ல எனக்குமே தெரியும், பார்த்தாதான் தெரியும். பட் அதை அவங்க யாரையாவது விட்டு அனலைஸ் பண்ணி பார்த்து செஞ்சு அவங்க பலம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த சீட் நெகோசியேஷன் பண்றதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். 2வது பாட்டாளி மக்கள் கட்சியாவது தெளிவா இருக்கு நமக்கு, அவங்க எந்த டெசிஷன் எடுக்கல. தேமுதிக நியூஸ் ரிப்போர்ட்லாம் மாறி மாறி வருது. திடீர்னு அதிமுகவோட செஞ்சுட்டாங்கன்றாங்க, அப்புறம் நேற்று சொல்றாங்க இல்ல நாங்க அப்படியே அது கன்ஃபார்மே பண்ணலங்கிறாங்க. சோ ஒருவேளை இவங்க டெல்லி போனதுனால ஒருவேளை நம்மளும் ஒரு தடவை டெல்லி போயிட்டு வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சோ அது என்னங்கிறது குளறுபடியாகத்தான் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக இங்க பெரிய தவறு செய்தார்கள்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு பாஜக இல்ல, மத்திய பாஜக அவர்களை அப்படி இயங்க விடவில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இருந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இங்கேருந்து போன நியூஸ் ஒன்றும் அவங்களுக்கு சரியா போகலைங்கிறது தான் என்னுடைய உறுதியான முடிவு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வெளியில போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அக்டோபர் 2023லயே பிஜேபி அந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ் விட்டு வெளியில வந்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். வெளியில வந்திருக்கணும். ஜனவரி, மிட் ஜனவரி, early பிப்ரவரியில அலையன்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் அனௌன்ஸே பண்ணியிருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல வந்து கேண்டிடேட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கேண்டிடேட்டை வச்சு யூ ஹேவ் டு, அதாவது அந்த கேம்பெயினே அந்த கேண்டிடேட்டை வச்சுதான் நீங்க பண்ணணும். சீக்கிரமா வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மக்களோட அண்ணாமலைன்னு ஒரு ஃபேஸ், அதான் மெயின் ஃபேஸ், அதான் மோடி மேல மோடி கீழே அண்ணாமலை தான் மெயின் ஃபேஸ். பட் இங்க இருக்கிற லோக்கல் கேண்டிடேட் என்ன மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி கேண்டிடேட்ஸ் பொசிஷன் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு சிக்னிபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்றது. அதைத்தான் நானும் சொல்றேன். ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும், சீட்டும் டவுன் சவுத்துல கன்வெர்ட் ஆகும். அண்ணாமலை அவர்கள் சில சீட்லாம் சொல்லி அங்கெல்லாம் கண்டிப்பா அங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கொங்குங்கிறது வந்து அவர் வந்து அது வந்து 2 விதமா அதை பார்க்கலாம். மேபி ஹி வுட் ஹவ் டன் ஹிஸ் ஓன் அனாலிசிஸ். அவர் அங்க தன்னுடைய ஒரு டீம் அனுப்பி அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அவர் பார்த்திருக்கலாம், சொல்லலாம். இல்லைன்னா தன்னுடைய அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், தன்னுடைய கட்சியும் தொண்டர்களையும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதை அவர் பேசியிருக்கலாம். அப்படி பேசியிருந்தாலும் அது தவறு ஒன்றும் இல்லை. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அது பேசக்கூடிய ஒரு விஷயமா. கொங்கு பகுதிகளில் எல்லா இடங்களிலும் அப்படி பாஜக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எதிர்காலத்துல அப்படி அந்த கட்சிக்கு அந்த நிலை கண்டிப்பாக வரும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அதிமுகவும் அங்க ஓரளவு பலத்தோடு தான் இருக்கிறார்கள் போது அங்க வாக்குகள் பிரியக்கூடிய ஓட்கட்டரா பிஜேபி இருப்பாங்களோங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு.
பர்டிகுலர்லி திருப்பூர், பொள்ளாச்சி மாதிரி இடங்கள், திருப்பூர், ஈரோடு மாதிரி ஈரோடுல, கோயம்புத்தூர், பொள்ளாச்சியில ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது முக்கியமா கடைசியா ஒருத்தரை பத்தி பேசணும். தினகரன் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு டிடிவி தினகரன், ஏன்னா அவர் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவரும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். அவர் என்ன பண்ண போறாரு? அவர் பாஜகவோட பயணம் செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பாஜகவோட பயணம் செய்யறது தான் அவர் கட்சியினுடைய சர்வைவல்கே அவர் நல்லது. கண்டிப்பா திமுகவோட பயணம் பண்ண முடியாது, கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியோட பயணம் இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு பயணம் பண்ண முடியாது, திமுகவோட பயணம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து திமுக எதிர்ப்புங்கிற ஒரு முனையில தான் அவர் அரசியலே பண்ணி இருக்கிறார். அப்போ அவர் பாஜகவோட பயணம் செய்வாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன மாதிரி சீட்ஸ் கேட்கிறாரு, சீட் ஷேரிங் நெகோசியேஷன்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் போயிட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல. கண்டிப்பா சில இடங்கள்ல he can contribute, down south he can contribute significant. ஏன்னா அவருக்கு குறிப்பிட்ட ஒரு சதவீத ஓட்டு இருக்கு. அவருக்கு லாஸ்ட் எலெக்ஷன் சரி, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லயும் சரி, அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வச்சிருக்காரு. அவரு 34% கிட்ட ஓட்டு இருக்கு. இல்ல, அந்த குறிப்பிட்ட சதவீத ஓட்டுங்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 21 கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு கிட்ட அவர் டேமேஜ் பண்ணிட்டாரு. அதிமுக கண்டிப்பா டேமேஜ் பண்ணிட்டாரு. அதாவது ஓட்டு சதவிகிதம்னு பார்க்கும்பொழுது நம்ம அதை கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த ஓட்டு சதவீதத்தை அவர் தனியா நின்று வாங்கின ஓட்டு. ஆமா, அவர் ஒரு சரியான கூட்டணியில இருந்தாருன்னா அந்த 2 இல்ல, அவருக்கு இன்னும் ஒரு 3-4% ஓட்டை சேர்த்து இழுத்துன்னு வருவார். அது அவருக்கும் அந்த சக்தி இருக்கு, ஓபிஎஸ்க்கு ஓரளவு உண்டு அந்த சக்தி. அவங்க 2 பேரையும் கேட்டலிஸ்டா வச்சுட்டு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி டவுன் சவுத்ல சில சீட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அது என்ன நடக்குது, அவங்க 2 பேரை பத்தின விஷயங்கள் வெளியில வரல. மேபி பிஹைண்ட் த சீன்ஸ், அதாவது திரைக்கு பின்னால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கும். எனக்கு தெரியும், கண்டிப்பா நடந்துட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். 2024 தேர்தல் எப்படி அமைய போது நம்ம ஒரு விரிவா பேசியிருக்கோம். இன்னும் வருங்காலத்துல ஒவ்வொரு ஸ்டேட்டை பத்தி என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது நான் பேசுவோம். இன்டெப்தா ஒரு ஸ்டேட்டை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டை பத்தி இன்னும் ஒவ்வொரு வாரமும் பேசுவோம். என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டுல யார் யார் எப்படி கூட்டணி சேர்ந்திருக்காங்க, எப்படி இருந்தாலும் அனௌன்ஸ் ஒரு 15ஆம் தேதி 20 பண்ணிட மாட்டாங்க சார் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே. இது சார் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணா தமிழ்நாட்டுல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த சிறு கட்சிகள் கடைசி நேரம் வரையில் அவர்களுடைய நிலையை தெளிவுபடுத்தாமலே இருப்பார்கள். இது 2014லயும் நாம பார்த்தோம். 2014 இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய வீக் பாயிண்டா இருக்கு. ஆமா, பாட்டாளி 2014 இன்ஃபேக்ட் ராஜ்நாத் சிங் அங்க மேடலையும் உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணாரு ராம்தாஸ், நானும் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓகே, அது அவர்களுடைய உரிமை. ஆனா அது ஓவராலா ஒரு வீக் பாயிண்டா தான் இருக்கு. அந்த ஏன்னா அவங்களுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்க போறதா அங்க போறதாங்கிற டைலமா. அவங்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு தான். அவங்க எல்லா யதார்த்தங்களையும் பார்த்து அதற்கு உண்டான ஒரு முடிவு எடுக்கணும்னு அந்த கட்சிகள் நினைக்கிறாங்க. ஆனா பாஜகவுக்கு அது பாதகமா தான், வீக்னஸா தான் இருக்கு. ஏன்னா கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண முடியாது, சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எந்த சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும்னு தெரியாது. இனிமே மேபி கோயிங் ஃபார்வர்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்காலத்துல அவங்க எல்லா சீட்டுக்குமே இவங்களுடைய ஒரு கேண்டிடேட்டை தயார் பண்ணி வச்சுட்டு கூட்டணி கட்சிக்கு வந்தா அந்த இடத்த கொடுத்துக்கலாம், இல்ல இந்த கேண்டிடேட்னு சொல்ற மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டுல போக வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பிரதான கட்சிகளை விட்டு தனியா கூட்டணி அமைக்கணும்னா இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கத்தான் இருக்கும். அந்த சிறிய கட்சிகளை நான் குற்றமும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க தெளிவா நிதானிச்சுதான் முடிவெடுக்க முடியும். எடுத்தேன் கவுத்தேன் அவங்க முடிவெடுக்க முடியாது. அவங்க அதிமுக பக்கம் போனா நல்லதுன்னா அந்த முடிவெடுப்பாங்க, பாஜக பக்கம் வந்தா நல்லதுன்னா இந்த முடிவெடுப்பாங்க. அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அவங்க இனிமே எப்படி தமிழ்நாட்டுல சர்வைவ் ஆகணுங்கிறத பொறுத்து தானே அவங்க முடிவு. அவங்களுக்கு நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா பாஜக என்ன பண்ணணும்னா, இவங்க தனியா ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வச்சுக்கணும். வச்சுட்டு கூட்டணி கட்சிகள் வந்தா அவங்க சீட்டை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இவங்க கேண்டிடேட் வச்சலாம். பிற்காலத்துல அப்படிதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மிக நன்றி சார். மிக்க காலத்துல நம்மளும் பேசுவோம், அதை பத்தி அடுத்த வாரத்துல பேசுவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.